ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் திருவாலங்காடு கோவில். இது ஈஸ்வரர் காலை தூக்கி நடனமாடிய ஸ்தலம். இது காரைக்கால் அம்மையார் தலையை கீழே வைத்து நடந்து சென்று சிவபெருமானை தரிசித்த ஸ்தலம். இது பழையனூர் திருவாலங்காடுக்கு அருகில் உள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது பழையனூரை பற்றி போன வீடியோவில் நான் சொன்னேன். அதை பற்றி இப்போ சொல்கிறேன். அதாவது காஞ்சிபுரத்தில் புவனபதி என்பவன் வாழ்ந்து வந்தான். திருமணம் முடிந்த பிறகு தனியாக காசி சென்று கங்கையில் நீராடி வந்தான். அவன் பக்தியை மெச்சி ஒரு பெரியவர் தன் மகள் நவைக்கினியானியை திருமணம் செய்து வைத்தார். சில காலம் சென்று காஞ்சிபுரம் சென்று தரிசித்து வருவதாக மனைவியிடம் கூற அவள் தன் தம்பியும் சிவக்கியானியையும் உடன் கிளம்பினர். பழையனூர் அதாவது திருவாலங்காட்டிற்கு வரும்போது நவைக்கியானி களைப்பின் காரணமாக புவனபதியின் மடியில் உறங்கினாள். அதாவது பழையனூரில் புவனபதி மைத்துனரை தண்ணீர் கொண்டு வர அனுப்பிவிட்டு இவளை அழைத்து கொண்டு சென்றால் முதல் மனைவியும் உறவினரும் சண்டையிடுவார்கள் என எண்ணி பாறாங்கல்லை தலையில் மீது போட்டு கொன்றுவிட்டு ஓடிவிடுகிறான். தங்கை இறந்ததை பார்த்த சிவக்கியானி தானும் உயிரை அங்கேயே மாய்த்து கொள்கிறான். இருவரும் நீலன் நீலி என்ற பெயரில் பேயாக மாறி பழையனூரில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தனர். மறுஜென்மத்தில் புவனபதி தரிசனன் என்ற பெயரில் ஒரு வணிகருக்கு மகனாக பிறந்து திருமணமும் முடித்து குழந்தையும் பிறந்த பிறகு வணிகம் செய்ய பழையனூர் போகிறான். அப்போது அவன் தந்தை, நீ பழையனூர் போக வேண்டாம், ஜாதகத்தில் உனக்கு கண்டம் உள்ளது என்று கூற அதை மறுத்து பழையனூர் சென்று வணிகம் செய்கிறான். தரிசனனை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்ட நீலனை குழந்தையாக மாற்றுகிறாள். நீலன் இருவரும் பழையனூர் வேளாளர்களிடம், ஐயா, என் கணவர் என்னிடம் கோபித்து கொண்டு வந்துவிட்டார், இது அவருடைய குழந்தை என்று கூற எங்களை சேர்த்து வையுங்கள் என்கிறாள். தரிசனன், இல்லை, இவள் யாரென்றே எனக்கு தெரியாது என்று கூறுகிறான். குழந்தை நீலன் காலை கட்டிக்கொண்டு தரிசனனை அப்பா அப்பா என்று கூறுகிறது. அதை கண்ட பெரியவர்கள் இரவு தங்குங்கள், காலை பேசிக்கொள்ளலாம், உனக்கு ஏதாவது நேர்ந்தால் அந்த கதியை நாங்களும் ஏற்கிறோம், ஒரு லிங்கத்தின் மீது சத்தியம் செய்தனர். காலையில் கதையை உடைத்து பார்த்தபோது உடல் கிழிந்து தரிசனன் இறந்து கிடந்தான். நீலி குழந்தையை திருவாலங்காட்டில் குழந்தையின் உயிரையும் போக்கிவிட்டு மறைந்து விடுகிறாள். இது தேரடிக்கு அருகில் 1 கிலோமீட்டரில் உள்ளது. இந்த 70 வேளாளர்களும் தாங்கள் கூறியது தவறை உணர்ந்து தீக்குளித்து இறந்து விடுகின்றனர். ஒரு வேளாளர் மட்டும் வெளியூர் சென்று திரும்பி வந்து இதை கேள்விப்பட்டதும் அவரும் இறந்து விடுகிறார். இதுதான் பழையனூர் நீலி வரலாறு. அதாவது இந்த பழையனூர் இது கதையல்ல, உண்மைதான் என்பதற்காக தான் அங்கு உள்ள கல்வெட்டுகளை எல்லாம் காமித்தேன்.
காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தலம். அதாவது தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொள்வதும் பிறர் உயிரை மாய்த்து பிற உயிருக்கு தீங்கிழைப்பதும் நல்லதல்ல என்பதுதான் இந்த வீடியோவின் கருத்து. ஓகே, தேங்க்யூ.